செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். சமீபத்துல விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தாரு. போனப்போ அவரு பார்த்துட்டு மக்கள்ட்ட பேசிட்டு கிளம்பி போயிட்டாரு. சில ஊடகங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட போய் மைக்க நீட்டி, என்ன பேசினாரு? என்ன சொன்னாரு? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கலாம் கேள்வி கேட்கும்போது, அந்த பொண்ணுங்கள்லாம், "அச்சச்சோ! எங்க அண்ணன பார்க்க முடியலங்க. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஐயோ! எங்க அண்ணன் ஓடிட்டாரே! பூ குடுக்க முடியலையே!" அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் இன்னும் சில பெண்கள்லாம், "எங்க அண்ணன் எவ்வளோ கியூட்டா இருந்தார் தெரியுமா? எவ்வளோ அழகா இருந்தார் தெரியுமா? ஆனா என்னால அவர பார்க்க முடியல." அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர்லாம் அவர்கிட்ட இருந்து சில நிதி உதவிகள், சில ஏதோ சம்திங் ஏதோ நிகழ்ச்சி நடந்தது போல. அதுல பயன்பெற்ற சில பெண்களும் சொன்னாங்க, "இவ்வளோ அழகான சிஎம் நாங்க பார்த்ததே இல்ல. அவரு எவ்வளோ அழகா இருக்காரு தெரியுமா?" அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இன்னும் சில பெண்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, "இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. எந்த ஆட்சியிலும் இந்த மாரி இல்ல. நாங்கல்லாம் இப்போ மக்கள் மத்தியில பொது வெளியில இருட்டா இருந்தா கூட நாங்க ஜாலியா போயிட்டு வருவோம். ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுவோம். மாரத்தான்லாம் ஓடுவோன்ற சீன்ல அந்த பெண்கள் பேசியிருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்த உறுதி செய்யும் விதமா ஒரு 3 சம்பவம் நடந்திருக்கு. 3 இடத்துல. அந்த சம்பவத்த உறுதிப்படுத்தினது யாருன்னு பார்த்தோம்னா, தாவேகா சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களும், தாவேகா சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களும் தான். அந்த சம்பவம் என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். முதல் சம்பவம் நோட் பண்ணிக்கோங்க. பாலியல் தொல்லை. தாவேகா நிர்வாகிக்கு அடி, உதை. என்னடா அது அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் குளித்தலை அருகே திருமணமான இளம்பெண்ணுக்கு கடந்த 3 மாதங்களாக பாலியல் தொல்லை அளித்த கிருஷ்ணராயபுரம் தாவேகா ஒன்றிய செயலாளர் ரமேஷை சரமாரியாக அடித்து, உதைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் காவல்துறையில் ஒப்படைப்பு. ரைட்டா? அடுத்து ஒரு செய்தி. இது என்னன்னு கவனிங்க. தாவேகா வழக்கறிஞரின் அட்டூழிய செயல். கடலூர் கப்பல் மாலுமியின் மனைவியுடன் பழகி அவரை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் பறித்த தாவேகா வழக்கறிஞர் சிவகுரு அப்படின்னு ஒரு நபர். மாலுமி அளித்த புகாரில் போக்சோ வழக்கு பதிந்து இருவரையும் தேடி வருகிறது போலீஸ். கப்பல் மாலுமி பணியில் இருந்த 4 மாத இடைவெளியில் அவரது மனைவியுடன் நெருங்கி பழகி தனது வலையில் விழ வைத்துள்ளார் சிவகுரு. இருவரும் உல்லாசமாக இருப்பதை பார்த்த அப்பெண்ணின் 7 வயது மகனுக்கு சிகரெட்டால் சூடு வைத்தும் கொடுமைப்படுத்தியுள்ளனர். டேய், நீங்களாம் மனுஷ பயலுக தானடா, ஒரு மாதிரி இருக்குடா எனக்கு. இது ஒரு செய்தி. அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா, இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் பாதுகாப்பு அதிரடிப்படை இருக்குல்ல, அந்த அதிரடி படையை சார்ந்த ஒரு சிங்கப்பெண்ணுக்கு பரமக்குடியை சார்ந்த ஒரு தாவேகா வழக்கறிஞர் அபியூஸ் பண்ணியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்காக யார உள்ள கொண்டு வந்தாங்களோ, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல்ல இந்த தாவேகா இந்த நிர்வாகி ஏற்படுத்தியிருக்கான். அதுவும் அவன் வழக்கறிஞராம். எவ்வளவு கேவலமா இருக்குல்ல? எவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்கல்ல? இப்படிதான் தாவேகாவுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் மெம்பர் இப்படிதான் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. விஜய் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு இந்த ஆர்கே நகரா, கேகே நகரா அந்த இதுல நம்ம மரிய வில்சன் இருக்காருல்ல, அவர் கூட நின்னு புகைப்படத்தை எடுத்த மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா, அவன் தாவேகா நிர்வாகியாம். அவன் ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான். இது மாதிரி தொடர்ந்து 40 நாள்ல 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து இதுல காரணமான நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி தாவேகா நிர்வாகிகள் தான். இப்ப இதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு தாவேகா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசவே மாட்றானுங்க. இந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளில வரவே மாட்டேங்குது. குறிப்பா பாலிமர் செய்தி மாதிரியான ஊடகங்கள்லாம் தாவேகாவுக்கு ஐடி விங் வேலையே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிஆர் வேலையே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா சைடும் இந்த இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது யாருமே கண்டுக்கிறது கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி. கேள்விக்குறி. இந்த தற்குறிகளால இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதான் உண்மை. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. மாதர் சங்கம் எங்க போனுச்சு தெரியல. இறங்கி போராடலாம், போராட்டம் பண்ணலாம். ஒரு விழிப்புணர்வு குடுக்கலாம். பெண்களை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம். எதுவும் கிடையாது. நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லி காங்கிரஸ்காரன் ஒருத்தனுக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்றான், குழந்தைங்கிட்ட அந்த ஆள் மேலேயும் சில குற்றங்கள் இருக்கு. சத்தியமா சொல்றேன். அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு மேடையில, ஒரு பட்டிமன்ற மேடையில பேசும்போது சொல்றாரு, என் வீட்டு பிள்ளைங்க மேல கை வச்சானா செருப்பால அடிச்சிருப்பேன். லிட்டரலா நான் அது பண்ணிருப்பேன். நம்ம வீட்டு குழந்தைங்க மேல ஒருத்தன் கை வைக்கிறான். அதுவும் அவன் வைக்கிற விதம் தப்பா இருக்கு. அவனோட செயல்பாடுகள் தப்பா இருக்கு. அவன் ஆல்ரெடி தப்பானவன். அவன் அமைச்சர்ங்கிறதுக்காக, ஐயோ அவர் அமைச்சரு, அதனால நம்ம அவர பகைச்சுக்க கூடாது.
அவரை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு போறதுக்கு நான் ஒன்றும் தாவேக்கா தற்குறி கிடையாது. சரியா? குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குதுங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குதுங்க. இத பத்தி யாருங்க பேசுறது? யாருமே பேச மாட்றாங்க. என்னமோ தாவேக்கா ஆட்சியில ஊழலே நடக்காத மாரி, உத்தம புத்திரர் மாரி விஜய் வந்து ஆட்சி செய்யற மாரி இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க. நீதித்துறையில ஊழல் பண்றானுங்க. காசு வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர்களை நியமனம் பண்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கலப்பா. நீதிமன்றத்துல தாவேக்காவுடைய ஒரு வழக்கறிஞர் தான் மனு போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா, இங்க ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆகுது. என்னன்னு, தனியார் பள்ளிகள் கிட்ட நீங்க குடுக்கறத குடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ்மோகன் அவர் கலெக்ஷன் போட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வருது. எனக்கு புரியல. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இதெல்லாம் ஏன் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது? தெரிஞ்சாலும் ஏன் அவங்க இது பெருசா எடுத்துக்க மாட்றாங்க? இப்ப மட்டும் மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? நார்மலைஸ் பண்றாங்க. என்ன இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்களா? இப்ப பண்ணிட்டாங்க. விடுங்க அப்படின்ட்டு. டேய் 40 நாள் 40 நாளா 60 நாள் ஆயிருச்சு. இந்த 60 நாள்ல கிட்டத்தட்ட 4 ஊழல் நடந்திருக்கு. 4 ஊழல் நடந்திருக்கு. இதோ இப்ப பழனியில பல ஏக்கர் 100 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு நிலத்த ஸ்கேம் பண்ணி அந்த துறையினுடைய ஒரு நபர் வந்து வித்திருக்காரு. அவரு விக்கிறாரு. 2வது நாளோ 3வது நாளோ அந்த நபருக்கு பதவி உயர்வு கிடைக்குது. இதுல சம்பந்தப்பட்ட நபர் வந்து ரமேஷுக்கு நெருங்கிய நபர் சொல்லி சில ஆதாரங்கள, சில விஷயங்கள இங்க இருக்கக்கூடிய மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் வெளில கொண்டு வராங்க. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க மேல வழக்கு போடுவோம்னு சொல்லி அமைச்சர் டிவிகே ரமேஷ் வந்து அவரு மிரட்டுறாரு. ஆக்சுவலா இது லிட்டரலா மிரட்டல் தான். ஆதாரமும் நீங்க தப்பு பண்ணலன்னா, நீங்க முறையா நடவடிக்கை எடுத்திருக்கணும். உங்க துறை தான். நீங்களே சொல்றீங்க, ஆமா தவறு நடந்திருக்குன்னு. அப்ப உங்க துறையில முதல் ஊழல் நடந்துருச்சு. 60 நாள்ல ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஏன் இத பத்தி யாரும் பேசக்கூடாது? பேசுன நபர்களை எப்படி நீங்க மிரட்டுவீங்க? பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க ஊழல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இளைஞர்கள்கிட்ட உங்க கட்சி தலைவர் விஜய கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக, அவருடைய பாட்டு, அவருடைய அவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இதெல்லாம் தப்பா இல்லையா? இதெல்லாம் தப்பாவே தெரியலையா உங்க யாருக்கும்? இதுல போதாத குறைக்கு விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்கள், இந்த குட்கா விஜயபாஸ்கர் மாதிரியான துரோகிகள்லாம் இன்னைக்கு தாவேக்காவுல போய் சேர்றாங்க. சேரக்கூடிய அந்த தாவேக்கா இந்த நபர்கள வாஷிங் மிஷின்ல போட்டு வெளில எடுத்து துப்புது. வெளில வரும்போது கரை இல்லாம பப்பாளி பழம் மாரி நல்லா பளபளன்னு வெளில வராய்ங்க. என்னடா இப்படி வராய்ங்கன்னு நம்ம எட்டி பார்த்தோம்னா, இன்னைக்கு விஜயபாஸ்கர் மேல ஒரு இடி ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு பண்றாங்க. என்னன்னு, ஐஸ்வரி கணேஷ் இருக்காருல்ல, அந்த வேல்ஸ் பிலிம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரே, அவரு வந்து லஞ்சம் குடுத்ததா, விஜயபாஸ்கர் லஞ்சம் கேட்டு அவர் லஞ்சம் குடுத்ததா ஒரு வழக்கு. இன்னைக்கு அந்த வழக்குல இன்னைக்கு ஐஸ்வரி கணேஷ் வந்து வாபஸ் வாங்கிட்டு வெளில போறாரு ஒரு செய்தி. இங்க என்ன நடக்குது? விஜய்க்கு பின்னாடி யாரு தான் இருக்கா? இங்க என்னதான் நடக்குது? வடநாட்டுல இருக்கக்கூடிய பாஜக செய்யக்கூடிய அந்த ஒரு வாஷிங் மிஷின் கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க தாவேக்கா. இதை எதிர்த்து யாரும் பேசுற மாதிரி தெரியல. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமா மாதிரியான ஆட்கள்லாம் இன்னைக்கு வாய மூடிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல நான் எந்த ஏரியா என்னன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இப்போ 2, 3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில அம்பேத்கருடைய சிலைய கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த சிலைய ஓப்பன் பண்ணா அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்க மாரியான ஒரு சிலை அது. இந்த சிலைய தொறக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சமுதாயம் சம்பந்தப்பட்ட நபர்கள் எதிர்க்கிறாங்க, குற்றம் சொல்றாங்க. இது பிரச்சனை வந்துருன்னு சொல்றாங்கன்ற காரணத்துக்காக காவல்துறை அங்க இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த மக்கள எதிர்த்து அவங்கள அடிச்சு, அதுல ஒரு ஒரு அம்மாவுக்கு தலை உடைஞ்சு ரத்தம் ஊத்துது. இந்த அரசாங்கம் யாருக்காக இருக்குன்னு எனக்கு தெரியல. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே திருமாவர்கள் ஒரு இடத்துல போய் அம்பேத்கர் சிலையை தொறக்க போறாரு. அங்க போனா காவல்துறை தொறக்கக்கூடாது. தொறந்தா இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி திருமாவ விரட்டுறாங்க. ரிட்டர்ன் அனுப்புறாங்க. திருமாவும் கிளம்பி போறாரு. அந்த திமிரியலு, அத்துமீறு, அடங்கமருன்னு சொல்லி எங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஞாபகப்படுத்துங்க. வயசாயிருச்சுல்ல. அண்ணனுக்கு மறந்து போச்சு. அண்ணனும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் மல்லு கட்டி அந்த சிலைய தொறந்தா, இந்த தாவேக்கா அரசாங்கம் அந்த சிலைய கொத்தோட தூக்கி பேத்து கொண்டு போய் போட்டாங்க. அம்பேத்கர் இங்க கொள்கை வழிகாட்டின்றீங்க. ஆனா அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சிலை வைக்கக்கூடாது. வச்சா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். என்ன இது? அது தடுக்கிறதானே உன் வேலை. மக்கள் கிட்ட நாங்க சாதிய ஒழிச்சுட்டோம் இந்த தேர்தல்ல அது இதுன்னு பேசுறீங்க. ஆனா இப்ப மட்டும் சாதி வன்மத்தோட நடந்துக்கிறீங்க. என்னையா நடக்குது? இங்க பல செய்திகள் ஒரு மாதிரி குழப்பமா அப்படியே வந்து குமியுது. இன்னைக்கு மட்டுமே ஒரு 4, 5 செய்தி. என்னால எல்லாத்தையும் பேச முடியாது.
இதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்டு இவரு முன்னாள் எக்ஸ் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் இருக்காருல்ல, அருண்குமார். அவர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இருக்கு. நான் சம்பந்தப்பட்டு நான் இன்னொரு வீடியோ தனியா போடுறேன். இங்க தனக்கு சாதகமான ஆட்கள உருவாக்குறதுக்காக, அவங்களுக்கு வேண்டியத செஞ்சு குடுத்து, அவங்க மனம் குளிரணுங்கிறதுக்காக, என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சுல நீங்க தாவேக்கா இறங்கி நிக்கிறாங்க. இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். இது ஏன் உங்க யாருக்கும் புரியலன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. முட்டில இருக்க மூளைய தூக்கி மண்டையில சொருவி கொஞ்சம் கனெக்ஷன குடுங்க. அவன் பேர் என்ன சோலார் ஸ்டார் சொன்னானே, அந்த மாரி சோலார் ஏதோ பவர கிவர சொருவியாவது உங்க மண்டைய யூஸ் பண்ணுங்க. மூளைய கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்க. நான் தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன். தப்பு நடக்குதுடா. தப்புன்னு ஏன்டா யாரும் ஒத்துக்க மாட்றீங்க? மாற்றம் வேணும்னு சொன்னீங்கடா. இன்னைக்கு இதான் மாற்றமாடா? 60 நாள்ல 4 ஊழல் நடந்திருக்குடா. எத பத்தியும் பேசக்கூடாது. பேசுனா அவங்க மேல கேஸ தூக்கி போடுவேன்னா, என்ன இது அநியாயம்? என்ன அநியாயம் இது? இதுல ஃபேக் நியூஸ் ஒரு சைடு. சம்பந்தமே இல்லாத ஃபேக் நியூஸ். நான் அப்படி அந்த மாரி ஒரு ஜிஓலாம் இன்னும் இந்த சட்டமன்றத்துல இந்த விஜய் அவர்கள் நிறைவேத்தவே இல்ல. இன்னும் ஜியோ அப்படின்ற விஷயத்துக்குள்ளே இவங்க வரல. அதுக்குள்ளயும் பல பேர் பொய் செய்திகள பரப்பிட்டு இருக்கிறானுங்க. ஃபேக் நியூஸ பரப்பிட்டு இருக்கிறான். அத நம்பிக்கிட்டு எனக்கு இந்த தாவேக்கா தற்குறி நண்பர்கள்லாம் எனக்கு அனுப்பிக்கிட்டு, பாருங்க எங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னு. நம்ம திருப்பி உங்க அண்ணன் இத பண்ணியிருக்காருடா, இதுக்கு அரசாணை இருந்தா குட்றான்னா, அப்புட்லாம் நீங்க வந்து பேசக்கூடாது. திமுக கிட்ட போய் கேட்டியான்றான். லூசாடா நீங்கலாம்? சாமி இவங்க ஒரு மாரி குழப்பி ஒரு மாரி இருக்காங்க சாமி. இவங்கள தெளிய வைக்கவே முடியாது. அது மட்டும் கன்ஃபார்ம். இவங்களுக்கு புரியவும் புரியாது. அது மட்டும் கன்ஃபார்ம். சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சியில ஏதோ தப்பா இருக்கு. விஜய இயக்கக்கூடிய ஒரு இயந்திரம் எங்கேயோ வெளில நிக்குது. அது அங்கே நின்னுகிட்டு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குது. இவருடைய ஆட்சியில பல நபர்கள் பல தவறுகள் செய்றாங்க. அதுவும் மறைமுகமா பண்றாங்க. சில பேரு செய்யக்கூடிய விஷயம் வெளில வர மாரி இருந்ததுன்னா, அத மறைக்கிறதுக்கு வேற ஒண்ண பண்றாங்க. ஸோ இங்க ஒரு கேவலமான ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.